இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கார்லிக் பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி வச்சு எடுத்துருக்கோம். பன்னீரில் ஒரு சில சமயத்தில் ரொம்ப புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுக்கும் போது சரியாக இருக்கும். நார்மலாக இதில் வந்து புளிப்பு இல்லை, இருந்தாலுமே நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து இதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சரில் கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மெயினான இன்க்ரீடியன்ட் பூண்டு வந்து நம்ம ஒரு 8லேருந்து 10 பூண்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சம் போல் இருந்தால் போதும். 1/4 ஸ்பூனுக்கே கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து க்ரீமோ அல்லது தயிரோ வந்து இதோட சேர்க்கும்பொழுது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இந்த மசாலாவுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நல்லா ஊறி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து நம்ம சேர்த்ததுனால இது எல்லாமே சேர்ந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. சப்போஸ் உங்களுக்கு அரைப்படலைன்னா மட்டும் நீங்கள் அந்த காஞ்ச மிளகாவில் இருக்கிற தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நம்ம வந்து மேக்னேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை நான் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக இதை வந்து நான் இன்னொரு 2 பீஸாக கட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த பன்னீரை ஒரு 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ மசாலா இதோட சேர்த்துடலாம். நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பதில் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது அது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது எப்போவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு கலந்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வந்து இந்த பன்னீரில் உள்ளே இறங்கி இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுறேன். அப்போ மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம பன்னீரில் மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து வச்சாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சிங்கனாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் கூட இதை ஊற வச்சுக்கலாம். இந்த கார்லிக் பன்னீர் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலான காரமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ வெயிட் பண்ணலாம். நம்ம பன்னீரை மேக்னேட் பண்ணி இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. நான் ஒரு grill பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் இருக்குன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த grill பேனில் செய்யும்பொழுது கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க. இல்லைனா வந்து உடனே வந்து உங்களுக்கு கருகுனா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோடு வச்சிடலாம்.
எக்ஸஸாக இருக்கிற இந்த மசாலாவை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சிம்லேயே வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம கிரில் பேனில் வச்ச பன்னீரை ஒவ்வொன்றா நம்ம திருப்பிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் விட்டு திருப்புங்க, அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த கார்லிக் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் செய்யணும். ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது டைம் எடுத்துக்கும். இப்போ நம்மளுடைய பன்னீர் 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சம் இதுக்கு மேலே வெண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான கார்லிக் பன்னீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கார்லிக் பன்னீரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.